இதுக்கு பேசாம நீங்க மேட்சை விளையாடாம பாய்காட் பண்ணிட்டே போயிருக்கலாம். இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல சல்மான் ஆகா அபிஷேக் சர்மாவை டக் அவுட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே பாகிஸ்தானுக்கு சாதகமா நடக்கலங்க. இசான் கிசானு அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனா என்ன, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து வந்து அசத்துனாருங்க. அவர் நல்ல ஒரு அதிரடி காட்டினால ஸ்கோர் மடமடன்னு சொல்லிட்டு எகிருச்சு. அதுக்கப்புறம் இசான் கிசான் அவுட் ஆனவுடனே எங்கே வந்து ஸ்கோர் கம்மியாயிருமோ அப்படின்னு பயந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், சிவம் துபே இவங்கெல்லாம் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்தனால அடுத்தடுத்து விக்கெட் போனால் கூட இந்தியா நேற்று மேட்ச்சில் 20 ஓவர் முடிவில் 175 ரன் வந்து எடுத்தாங்க. நேற்று ஸ்கோரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, கொழும்பு பிச்சில் இது ஒரு பெரிய டார்கெட், 160 ரன்னுக்கு மேலே எடுத்தாலே சேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. இருந்தாலும் பாகிஸ்தான் நல்ல ஒரு டஃப்பை கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபர்ஹான் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது ஓவர் பும்ரா பவுலிங் போட வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாருங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல. உஸ்மான் கான் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு. அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால நேற்று மேட்ச்ல பாகிஸ்தான் வெறும் 114 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நேத்து மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா 61 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே இந்தியா நேத்து மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மா அவுட் ஆனவுடனே கொஞ்சம் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து உஷாராயிட்டாங்க. எப்பா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நின்று விளையாடணும், இங்க அடிக்கிறது முக்கியம் இல்லை, விக்கெட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து பாகிஸ்தான் பண்ணல. 176 ரன் எடுக்கணும்னே அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதனால ஆரம்பத்துல இருந்தே அடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட்டை விட்டு கொடுத்தனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல மெயின் வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து டாஸ்ல தப்பு பண்ணிட்டாங்களோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொழும்பு பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் நிறைய வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க டாஸை வின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். மேபி வந்து மழை பெய்யும் அப்படின்றனால வந்து அவங்க செகண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. எனவே பாகிஸ்தான் இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல தேர்றது ரொம்ப கஷ்டங்க. பாகிஸ்தானோட தோல்விக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.